ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் பிரபல ரவுடி துரைமுருகன் என்கவுண்டர். முத்தையாபுரம் கடற்கரையில் ஏற்பட்ட மோதலில் போலீசாரால் சுட்டுக்கொலை. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த T23 புலி பிடிபட்டது. மயக்க ஊசி போட்டு வனத்துறையினர் பிடித்தனர். பாதுகாப்புத்துறை சார்ந்த 7 புதிய நிறுவனங்கள். விஜயதசமியை முன்னிட்டு நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. பழங்குடியின மக்கள் பயன்படுத்தும் பாதையை தடுப்பது வன்கொடுமை தடை சட்டப்படி குற்றம். பாதை ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடலூர், விழுப்புரம், நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பிற பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் மருத்துவமனையில் அனுமதி. உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை. கந்தகாரில் தொழுகை நேரத்தில் மசூதி மீது வெடிகுண்டு தாக்குதல். 16 பேர் பலியான சோகம். ஹரியானாவில் வெட்டி கொலை செய்யப்பட்டவருக்கும் விவசாயிகளின் போராட்டத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. சம்யுக்த கிசான் மோர்ச்சா விளக்கம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஹரியானாவில் கை கால்களை வெட்டி கொலை செய்யப்பட்டவருக்கும் அவரை வெட்டியதாக கூறப்படும் சீக்கிய மத தீவிரவாத குழுவினருக்கும் விவசாயிகளின் போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சம்யுக்த கிசான் மோர்ச்சா தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் சோனிபட் பகுதியில் அதிகாலை கை கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒருவரின் உடல் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அவர் பஞ்சாப் மாநிலம் சீமாகூர் பகுதியைச் சேர்ந்த லக்பீர் சிங் என்பது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ ஒன்றில் சீக்கிய மதத்தைச் சேர்ந்த தீவிரவாத குழுவினர் சிலர் லக்பீர் சிங்கின் கையை வெட்டுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளின் ஒருங்கிணைந்த அமைப்பான சம்யுக்த கிசான் மோர்ச்சா நிர்வாகிகள் வெட்டப்பட்ட நபருக்கும் அவரை வெட்டியதாக சந்தேகிக்கப்படும் தீவிரவாத குழுவினருக்கும் தங்களது அமைப்புக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். தங்களது போராட்டத்தை மதக் கலவரமாக மாற்ற முயற்சி நடப்பதாகவும் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே சுற்றித் திரிந்த T23 புலி 21 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு பிடிபட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் மசினகுடி பகுதிகளில் மனிதர்கள் 4 பேரையும் 50க்கும் மேற்பட்ட கால்நடைகளையும் கொன்ற T23 புலியின் மீது நேற்று மயக்க ஊசி செலுத்தப்பட்ட நிலையில் அடர்ந்த புதருக்குள் பதுங்கிச் சென்றது. நேற்று போதிய வெளிச்சமின்மை காரணமாக தேடுதல் வேட்டை முடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புலியின் நடமாட்டம் குறித்து தானியங்கி கேமராக்களை ஆய்வு செய்தபோது போஸ்பரா வனப்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து நம்பிக்குன்னு வனப்பகுதியில் நடமாடி வருவது உறுதி செய்யப்பட்டது. மயக்க நிலையில் வனப்பகுதிக்குள் தப்பிச் சென்ற புலியை 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கும்கி யானைகள் உதவியுடன் தேடி கடந்த 21 நாட்களாக தேடி வந்துள்ள நிலையில் இன்று பிற்பகல் பிடிபட்டது. நேற்று மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முற்பட்ட போது புலி தப்பி ஓடிய நிலையில் மீண்டும் இன்று மயக்க ஊசி செலுத்தி T23 புலியை வனத்துறையினர் பிடித்தனர். அஞ்சாமை திராவிடர் உடைமை என்பதன் அடையாளமாக லட்சோப லட்சம் வெற்றிவேல்கள் நம்மோடு இருப்பதாகவும் தீய சக்தி கூட்டத்திற்கு சிம்ம சொப்பனமாவோம் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவி காலத்து பெருமைகளை மீட்டெடுத்திடுவோம்,
புரட்சித் தலைவர் இயக்கம் கண்ட பொன்விழா ஆண்டில் புது உற்சாகத்தோடு இலக்கை நோக்கி பயணிப்போம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக சிறப்பாக பணியாற்றிய மறைந்த திரு வெற்றிவேல் 1ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கழக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில், நம் இயக்கத்தின் ஆற்றல் மிக்க செயல் வீரராகவும் முன்னணி தள கர்த்தராகவும் திகழ்ந்த தனது அருமை நண்பர் வெற்றிவேல் மண்ணில் விதைக்கப்பட்டு ஓராண்டு ஓடிவிட்டதாக தெரிவித்துள்ளார். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காகவும் தலைமைக்காகவும் எத்தகைய இன்னல்களையும் தாங்கி களத்தில் நின்ற நம்முடைய வெற்றியின் இன்முகம் என்றென்றும் நம் நெஞ்சங்களை விட்டு மறையாது. எந்த சக்தியாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத விசுவாசத்தின் இலக்கணமாக தன்னுடைய இயக்கப்படிகளை அமைத்து கொண்டவர் வெற்றிவேல். அதன் வெளிப்பாடாகவே இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா மீது அளப்பரிய அன்பும் பற்றும் கொண்டிருந்தார். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவின் உருவமாக நம்மோடு இருக்கும் தியாகத் தலைவி சின்னம்மா மீதும் தன் மீதும் அப்பழுக்கில்லாத அன்பை காட்டினார். துரோகத்தின் தீ நாக்குகளும் அதிகாரத்தின் அத்துமீறல்களும் நம்மை சுழன்று அடித்த போதும் ஒரு துளியும் சஞ்சலமில்லாமல் நான் தர்மத்தின் பக்கம்தான் நிற்பேன் என்று உறுதியோடு போராட்ட களத்தில் நின்றவர் வெற்றிவேல். சூதுமதியாளர்கள் சிலரால் அவரது எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்ட பிறகும் அதே உறுதியோடு, சொல்லப்போனால் முன்பை விட இன்னும் வேகமாக இயக்க பணிகளை ஆற்றியவர் வெற்றி என்று திரு டிடிவி தினகரன் புகழாரம் சூட்டியுள்ளார். அஞ்சாமை திராவிடர் உடைமை என்பதற்கு ஓர் அடையாள சின்னமான வெற்றிவேல் போன்ற அப்பழுக்கில்லாத தொண்டர்கள்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கி இன்றளவும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளும் துரோகிகளும் ஏற்படுத்துகிற தடைகளையும் தருகிற இன்னல்களையும் உடைத்து நொறுக்கி இலக்கு நோக்கிய நமது பயணத்தை தொடர்வதற்கான சக்தியையும் இவர்கள்தான் நமக்கு தருகிறார்கள். அதனாலேயே சில களங்களில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்த போதிலும் அதனை கண்டு துவண்டு விடாமல் எந்த நோக்கத்திற்காக இந்த லட்சிய போராட்டத்தை தொடங்கினோமோ அந்த உணர்வு கொஞ்சமும் மாறாமல் நடை போடுகிறோம். சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை தாண்டி அண்மையில் நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கவனிக்கத்தக்க வெற்றியை பெற்றிருக்கிறோம். பல இடங்களில் வெற்றிக்கு பக்கத்தில் வந்திருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காக அடலேறுகளைப் போல களத்தில் நிற்கும் லட்சோப லட்சம் வெற்றிவேல்கள்தான் இதற்கு காரணம். எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிக வெற்றிகளை குவித்து புரட்சித் தலைவி அம்மாவின் உண்மையான பிள்ளைகள் நாம்தான் என்பதை தமிழக மக்களின் பேராதரவோடு நிரூபிப்பதே வெற்றிவேல் போன்ற வீரர்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாகும் என திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். நம்முடைய கொள்கை தலைவர்களான புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவியாலும் தமிழ்நாட்டின் தீய சக்தியாக அடையாளம் காட்டப்பட்ட திமுக காலம் செய்த கோலத்தால் ஆட்சி கட்டிலில் ஏறிவிட்டாலும் அவர்களால் தமிழ்நாட்டின் உரிமைகளையோ தமிழக மக்களின் நலன்களையோ முழுமையாக காப்பாற்றிட முடியாது என்பதையே கடந்த கால வரலாறு நமக்கு எடுத்து சொல்கிறது. நதிநீர் பிரச்சனைகளில் தொடங்கி தமிழகம் அனுபவிக்கிற பல தீமைகளுக்கு திமுக எனும் சுயநல கூட்டமே காரணம். எனவே அந்த தீய சக்தியை எதிர்ப்பதில் எந்த சமரசமும் இன்றி களத்தில் நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் அண்ணாவின் இயக்கத்தை சுயநலத்தால் அபகரித்த தீய சக்தி கூட்டத்திடம் இருந்து அண்ணாவின் உண்மை தொண்டர்களையும் தமிழ்நாட்டின் நலன்களையும் காத்திட புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கத்தின் பொன்விழா ஆண்டு இது. அதனை இந்தியாவின் 3வது பெரிய இயக்கமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாற்றி காட்டினார். அம்மாவின் மறைவுக்கு பிறகு அதன் பெருமை குலையாமல் தியாகத் தலைவி சின்னம்மா கட்டி காப்பாற்றினார். ஆனால் அந்த இயக்கம் எடுப்பார் கைப்பிள்ளையாகி பெருமை இழந்து இன்றைக்கு நிலை தடுமாறி நிற்கிற சூழலை விரைவில் மாற்றி காட்டுவதற்கும் புரட்சித் தலைவர் இயக்கத்தின் பொன்விழா ஆண்டு தொடக்கத்தில் உறுதி ஏற்போம். நம்முடைய இயக்கத்தையும் தமிழ்நாட்டையும் புரட்சித் தலைவி அம்மா காலத்து சிறப்புகளோடு மீட்டெடுத்திடுவோம் என்று எதற்கும் அஞ்சாத லட்சோப லட்சம் வெற்றிவேல்கள் நிறைந்திருக்கிற இந்த இயக்கத்தின் சார்பில் நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம்.
நம்மோடு இப்போது களத்தில் நிற்கிற வெற்றிவேல் போன்ற எத்தனையோ பேரின் உழைப்பும் தியாகமும் நம்முடைய கரங்களில் வெற்றியை தரப்போகும் நாள் வெகு அருகில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு லட்சிய பயணத்தை தொடர்ந்திடுவோம் என்று தனது மடலில் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் பொருளாளர் திரு வெற்றிவேலின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஏழை எளியோருக்கு உணவு வழங்கினர். வடசென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி ஆனந்தன் ஏற்பாட்டில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக அந்த பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரு வெற்றிவேலின் திருவுருவப் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் திரு ஆர் செல்வம், வட்ட செயலாளர்கள் திரு ராஜு, திரு மோகன், திரு மூர்த்தி, திரு சரவணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தமிழகம் முழுவதும் இன்று முதல் அனைத்து வகை கடைகள், உணவகங்கள் இரவு 11 மணி வரை இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதற்கு வர்த்தகர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டு வருகின்றன. அரசு உத்தரவின் பேரில் இன்று முதல் மாநிலம் முழுவதும் அனைத்து வகை கடைகள், உணவகங்கள் இரவு 11 மணி வரை இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனை வர்த்தகர்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் வருவதால் கடைகளை 11 மணி வரை திறக்க அனுமதி அளித்திருப்பது கூட்ட நெரிசலை தவிர்க்கும் என்றும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கடைக்காரர்கள், பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ 10 மணிக்கெலாம் மூட சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 11 மணி வரைக்கும். அது கொஞ்சம் எங்களுக்கு நல்லா ஆஃபீஸ் முடிச்சு வரவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் பிஸ்னஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு 10 மணிக்கு முடிச்சு போய் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே பிஸ்னஸ் எல்லாம் வரவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த பண்டிகை காலத்தில் இதை மாதிரி 11 மணி வரைக்கும் திறந்து வைக்கிறதுங்கிறது நல்லது தான். என்னை கேட்டால் லிஜர்லியாக எல்லாம் வாங்கிக்கிடலாம். அவங்க இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வரலாம். இது அனாவசியமாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சா வாங்குறதுக்கு தான் கஷ்டம். உணவகங்களின் நேரம் இரவு 10 மணி வரை இருந்ததால் பலர் உணவு கிடைக்காமல் பாதிக்கப்பட்டதாகவும், தற்போது நேரம் அதிகரித்து இருப்பது வரப்பிரசாதம் என்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இப்போ அந்த 9:30 மணின்றது 11 மணி வரைக்கும் கடைகள்லாம் திறக்கலான்னு நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வியாபாரிங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த தீபாவளி வரும்போது ஜனங்க சில பேர் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அப்படி லேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது அவங்க வரத்துக்கு மணி 10-10:30 ஆகிடும். எல்லா வியாபாரிகளுக்கும், நாட் ஓன்லி ஹோட்டல், ஈவன் ஃபார் துணி கடைங்களாகட்டும், எல்லா வியாபாரிகளுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. உண்மையிலே நாங்கள் எல்லாருமே மனசார வரவேற்கிறோம். இரவு 10 மணிக்குள் மளிகை மற்றும் காய்கறி கடைகள் அடைக்கப்பட்டதால் வேலைக்கு சென்று வர காலதாமதம் ஏற்படும் சூழலில் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு சிரமப்பட்டதாகவும், தற்போது நேர கட்டுப்பாட்டில் தளர்வு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என அவர்கள் கூறினர். கோவிட் டைமில் 9:30யோட கடைங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பியும் 9:30லேருந்து 11 o'clock திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைம், ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கடை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு தேவையானது, சமைக்கிறதுக்கு தேவையானது வாங்க கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 9:30 to 11 o'clock ஓப்பன் பண்ணியிருக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைம் அதிகரித்ததுனால மக்கள் ஜாமான் சட்டு வாங்குறதுக்கு, ஆஃபீஸ் போயிட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்குது. பண்டிகை காலம் நல்லா சிறப்பாக போயிடுச்சு. இந்த ஆயுத பூஜையெல்லாம் நல்லா டைம் அதிகரித்து நல்லா போயிட்டு இருந்தது. வியாபாரங்கள் சிறப்பாக இருக்குது. இப்போ மக்களுக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா இருக்குது சார். 9 மணி வரைக்கும் இருந்த அந்த இதை எடுத்துகிட்டு இப்போ 11 o'clock வரைக்கும் வச்சுருக்குறாங்க. உண்மையிலே எங்கள் மக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். மக்களும் இதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி முகக்கவசம் அணிஞ்சு சமூக இடைவெளியோடு அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக்கிட்டு மக்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அரசு ஒன்று மட்டும் எல்லாமே நடத்த முடியாது. மக்கள் ஒன்று கூடி அவங்களும் அந்த ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வியாபாரிகளுக்கும் இது ஒரு சந்தோஷமான விஷயம். அதே சமயத்தில் மக்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான விஷயம். கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி
பயன்களை நல்லபடியாக பயன்படுத்தி அரசுக்கு ஒத்துழைப்பு தரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது வீட்டில் நவராத்திரி குலு வைத்து சிறப்பு பூஜை நடத்தினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த மல்லி என்ற கிராமத்தில் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சுந்தரராஜன் என்பவர் ஆண்டாள் நாச்சியாரின் தீவிர பக்தர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் கடந்த 11 ஆண்டுகளாக தனது வீட்டில் நவராத்திரி கொலு வைத்து வழிபாடு நடத்தி வருகிறார். இந்த ஆண்டும் நவராத்திரி கொலு பூஜையில் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. என் பெயர் சுந்தரராஜன். மல்லி கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு இரு கண்களும் பார்வை கிடையாது. எனது வீட்டில் வருடம் குழு என்ற நவராத்திரி சிறப்பாக செய்து வருகிறேன். இந்த ஏழ்மையிலும் கூட இந்த நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறேன். அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ எல்லா வல்ல ஆண்டாளையும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயையும் அம்பாளையும் பிரார்த்திக்கிறேன். பழங்குடியின மக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தும் பாதையை தடுப்பது வன்கொடுமை தடை சட்டப்படி குற்றமாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் செங்குட்ராயன் மலை கிராமத்தில் இருந்து மஞ்சுக்கோம்பை குள்ளக்கம்பி பிரதான சாலை வரை செல்லும் வண்டி பாதையை ஒரு தனியார் எஸ்டேட் நிர்வாகம் மறித்து கேட் அமைத்ததுடன் பூட்டப்படாது என்ற உத்தரவாதத்தை மீறி பூட்டு போட்டிருந்தது. இதனை எதிர்த்து சுப்பையன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட நிலம் எஸ்டேட் நிர்வாகத்திற்கு சொந்தமானதாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக பொது பாதையாக பயன்படுத்தப்பட்ட வண்டி பாதையை மறிக்க முடியாது என நீதிமன்றம் தெரிவித்தது. பழங்குடியின மக்களை தடுப்பது வன்கொடுமை தடை சட்டப்படி குற்றம் என்று உத்தரவிட்ட நீதிமன்றம் நீலகிரி மயிலூரில் வண்டிப்பாதையை மறித்து நீலகிரி தேயிலை எஸ்டேட் நிர்வாகம் ஏற்படுத்திய தடுப்பை 1 வாரத்தில் அகற்றவும் அரசுக்கு உத்தரவிட்டது. ஐஐடி அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கின்றன. இதில் டெல்லியைச் சேர்ந்த மாணவர் மிருதுல் அகர்வால் முதலிடம் பிடித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 23 ஐஐடி உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் மற்றும் அறிவியல் படிப்புகளில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு 2 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த ஆண்டு 4 முறை ஐஐடி மெயின் தேர்வு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு தேர்விலும் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதில் அதிக மதிப்பெண்களை பெறும் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கடந்த 3ஆம் தேதி அட்வான்ஸ் தேர்வு நடைபெற்றது. நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த தேர்வில் 1,41,699 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 41,862 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த தேர்வில் மொத்தம் உள்ள 360 மதிப்பெண்களில் 348 மதிப்பெண்களை பெற்ற டெல்லியைச் சேர்ந்த மாணவர் மிருதுல் அகர்வால் முதலிடம் பெற்றார். மாணவிகள் பிரிவில் டெல்லியைச் சேர்ந்த காவ்யா சோப்ரா என்ற மாணவி 286 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல்நிலை சீராக உள்ளதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. காய்ச்சல் மற்றும் மூச்சுத்திணறல் காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த 13ஆம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அனுமதிக்கப்பட்டார். அவரை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேரில் சென்று பார்வையிட்டனர். இந்த நிலையில் மன்மோகன் சிங்கின் உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தொடர்ந்து அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விஜயதசமி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்வி கற்பித்தலை தொடங்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் ஏராளமான பெற்றோர்கள் பங்கேற்று தங்கள் குழந்தைகளை அரிசியில் அகரம் எழுத வைத்து எழுத்தறிவை தொடங்கி வைத்தனர். சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் பங்கேற்றனர். குழந்தைகளின் நாவில் முதல் எழுத்தை எழுதிய பின்னர் தட்டில் நிரப்பப்பட்ட அரிசியில் உயிரெழுத்துகளில் முதல் எழுத்தான அ என்ற எழுத்தை எழுத பழக்கி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி அறிவை தொடங்கி வைத்தனர். இன்னைக்கு வித்யாரம்பம்ன்ற ஃபங்க்ஷன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து கல்ச்சர் படி
குழந்தைங்க வந்து முதல்ல இன்றைக்கி தான் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே எழுத ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீ ஹரி ஸ்ரீ கணபதாய நமஹான்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. முதல்ல வந்துட்டு அவங்க நாக்கில் வந்துட்டு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அரிசியில் எழுதுவாங்க. ஸோ இன்னிலேருந்து அவங்களோட அந்த எஜுகேஷன் பயணம் ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் என்ன படிக்க போகிறாரு பார்ப்போம். இது வந்து எதுக்கு பண்ணுறோன்னா, இப்போ குழந்தையோட படிப்பு இனிமேல் வந்து நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக அது ஒரு பிள்ளையார் சொல்லி அது மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது எல்லாம் ஸ்டார்டிங் படிப்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என் பையன் வந்து ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ இல்லை அவனுக்கு என்ன விருப்பமோ அது ஆக்கணும்னு என்னோடய ஆசை. ஆனால் அதுக்கான ஒரு நல்ல தொடக்கமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோவை சித்தாபுதூர் அருகே உள்ள ஐயப்பன் கோவிலில் காலை 5 மணி முதல் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் பங்கேற்றனர். நாங்கள் இன்னைக்கு விஜயதசமின்றனால ஐயப்பன் கோவிலில் வந்து வித்யாநாமம் போடுறதுக்காக வந்திருக்கோம். வித்யாநாமம் வந்துட்டு எதுக்கு போடுறோன்னா, ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுவாங்க. நல்லா படிப்பு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போடுறோம். திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் ஸ்ரீ மகா சரஸ்வதி அம்மன் ஆலயத்தில் கல்வியை தொடங்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்ட பெற்றோர்கள் சரஸ்வதியை வணங்கி வழிபட்டு குழந்தைகளுக்கு கல்வியறிவை தொடங்கி வைத்தனர். சரஸ்வதி கோயிலுங்கிறது வந்து இந்தியாவிலேயே வந்து சரஸ்வதிக்கு வந்து இங்கே மட்டும்தான் வந்து தனியாக ஒரு ஆலயம் இருக்குது. இங்கே வந்து வழிபட்டால் வந்து இப்போ குழந்தைங்களுடைய கல்வி வந்து ஒரு மேம்பாடு அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வந்து வழிபட்டுள்ளோம். தமிழகத்தில் உள்ள சுற்றுலா மையங்களுக்கு இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்வதேச சுற்றுலா மையமான விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் ஏமாற்றத்திற்குள்ளாகினர். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு விதிமுறைகளின்படி மூடப்பட்டிருந்த அனைத்து சுற்றுலா மையங்களும் இன்று முதல் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சாலையோரத்தில் வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் வருகை தர தொடங்கியுள்ளனர். வழக்கமாக விடுமுறை காலங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வரும் குமரியில் இன்று வெகு குறைவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தனர். இதனால் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை சென்று பார்வையிட வசதியாக இயக்கப்பட்டு வந்த சுற்றுலா படகுகள் இயக்கம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வரும் 17ஆம் தேதி வரை சுற்றுலா பேருந்துகள் இயக்கம் ரத்து என்று பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதனால் கன்னியாகுமரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் படகுகளில் செல்ல முடியாமல் ஏமாற்றமடைந்து திரும்பிச் செல்கின்றனர். கன்னியாகுமரி சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். கொரோனாக்கு அப்புறம் இங்கே எல்லாமே லாக்டவுனில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சுற்றி பார்க்க நிறையா பிளேசஸ் வந்து பார்த்துருக்கோம். இங்கே வந்து படகுக்கு மட்டும் இல்லை, திருவள்ளுவர் அந்த இதுக்கும் போக முடியலை. ஆனால் இப்போ பீச்சுக்கெல்லாம் நாங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலியோடு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா நினைவிடத்தில் நாளை காலையில் புரட்சித் தாய் சின்னம்மா மலர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். நாளை சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு சென்னை தீநகர் இல்லத்தில் இருந்து புறப்படும் புரட்சித் தாய் சின்னம்மா ஜிஎன் செட்டி சாலை, ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக மெரினா கடற்கரைக்கு செல்லவுள்ளார். அங்குள்ள மாண்புமிகு அம்மா நினைவிடத்தில் புரட்சித் தாய் சின்னம்மா மலர் தூவி மரியாதை செலுத்தவுள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் நினைவிடங்களிலும் புரட்சித்தாய் சின்னம்மா மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் தீநகரில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவு இல்லத்திற்கு செல்லும் புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு நடைபெறும் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாபுரம் தோட்ட இல்லத்திற்கு செல்லும் புரட்சித்தாய் அங்குள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கி அவர்களுடன் மதிய உணவு அருந்துகிறார். அடுத்ததாக செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் மோனிஷா. தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.